தொண்டர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை காட்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் பக்குவம்னு பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வளர்த்தாறு திருடுற கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கிறாங்கல்ல. தலைவர்கள் பேசுகிற போதே சுற்றுச்சுவரை ஏறி குதித்து சரக்கடிக்கிற கூட்டத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்கல்ல. பயந்து நடுங்கிறாங்க, அலறாங்க, கதறாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் இன்னொரு கட்சி மாநாடு, ஒரு பக்கம் இன்னொரு கட்சி மாநாடு, இன்னொருத்தர் அப்படியே தெருவெல்லாம் சுற்றுறாரு. சுத்துங்க, எல்லாத்துக்கும் பதில் 2026 மிக உக்கிரமான போர்க்களத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இதுவரை எந்த கொடியும் பறக்காத கிராமம். ஆனால் என் ஊரில் இன்றைக்கு வானை தொடுகிற அளவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி கருவேலங்காட்டுக்குள் பறந்து கொண்டிருக்கிறது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து முகில் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறது இந்த பயணம், தமிழக வெற்றிக் கழகத்தோட பயணம்? இன்னும் முன்பு நீங்கள் வீரப்பன் அவர்களுடைய பயணித்தவரை உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி இந்த பயணம் எப்படி இருக்கு? காடு மலைகளில் கடந்து வந்த பாதை அது. அரசியல் அழுக்கானவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிற வேலை, நடக்கிற வேலை. அந்த வாழ்க்கை ஒரு சுமூகமானது. அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய சுமையானது. அந்த வாழ்க்கை சுமூகமானதா? அந்த வாழ்க்கை கரடு முரடு இல்லையா? இல்லை, அது சுகமானது, இது சுமையானது. கரடு முரடுகள் உங்களுக்கு அங்கு சுகம், அங்கே உடம்புக்கு தான் பாதிப்பு, மனதுக்கு கிடையாதுன்ற சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளவு பாறைகள் இருந்தாலும் கடந்து போகிறது. எண்ணத்திற்கு, மனநிலைக்கு ஒரு திருப்தி இருக்கும். இங்கே அழுக்கானவர்களை பற்றி பேசி அழுக்கானவர்களோடு எதிர்த்து அவர்களோடு களமாட வேண்டும். அங்கே அழுக்கானவர்களின் அடியாட்களோடு போராட வேண்டும். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். அடியாட்கள் கிட்டத்திலே வரமாட்டாங்க, ஆனால் அழுக்கானவர்கள் பக்கத்திலே நிற்கிறாங்க. பயமாக தான் இருக்குது, பார்த்து தான் பயணிக்கணும். கட்சிக்குள்ளே சொல்கிறீங்களா, கட்சிக்கு வெளியில் சொல்கிறீங்களா? கட்சிக்கு வெளியில் சொல்கிறேன். கட்சிக்குள்ளே ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு இயற்கை தானே. கட்சிக்கு வெளியில் எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படுறது தானே. இல்லை, சுமைகளுக்கிடையே ஒரு சுகம் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் பேச்சாளர்கள் மிக குறைவாக இருந்தாங்க. அதாவது வெளியில் செய்திகள் பரப்புவர், செய்திகளை பேசுவோர் குறைவாக இருந்தாங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஆகிட்டு வரீங்க போட்டிருக்கு. உங்களை போன்ற நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் நீங்கள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படியெல்லாம் கிடையாது. தலைவர் ஒரு பேச்சே போதுமானது, அதுதான் மிகச்சிறந்த ஆற்றல். நாங்களெல்லாம் தலைவருடைய பேச்சை எடுத்து செல்பவர்கள். இல்லை, வெளியில் விவாதங்கள்லாம் கலந்துக்கணும் இல்லையா? அது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தாவேகா சார்பில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டு ரொம்ப தொடர்ந்து பேசினாங்க. அவங்க பதிலே பேச மாட்டேன்றாங்க, அவங்க களத்தில் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு உங்களை போல ஆட்கள் ஒரு சேர்ந்தது எல்லாம் கிடையாது. ஏற்கனவே என்னுடைய இளவல்கள் தம்பி லயோலாமணி, ரமேஷ் போன்றவர்கள்லாம் அழுத்தமாக கருத்தியலை பதிவிட்டு வருகிறார்கள். ஆழமான கருத்துக்கள், தெளிவான கருத்துக்கள், எதிரியை திகட்ட விடுகிற கருத்துக்கள் தெரித்து விழுகிறது. வலைவழித்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் தம்பிகள் சரியான பயிற்சியை மேற்கொண்டு தான் இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் ஆதரவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் நேற்று நடந்த ஜனநாயகன் வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழா மற்றும் அந்த சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது அங்கே மிகப்பெரிய ஆரவாரம், அது இல்லைன்னு யாரும் மறக்கவே முடியாது. ஒருவேளை இங்கே தமிழகத்தில் ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லை? தமிழகத்தில் இருந்திருந்தால் நீங்கள் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்ற மாநாடு மாதிரி கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன் தமிழகத்தில் நடக்கலை? 84 விதிமுறைகளை போடுவார்கள், தலைநகரில் கொடுக்க மறுப்பார்கள். அப்படி கொடுத்தாலும் நேரு ஸ்டேடியமே பத்தாது. அப்படி நேரு ஸ்டேடியமே கிடைத்திருந்தாலும் சென்னை ஸ்தம்பித்திருக்கும். போக்குவரத்துகள் முறையாக பயணிக்க தடையே. இது எல்லாமே ஒரு இடத்துக்கு முன்னால் நடந்த இன்னொரு படத்துக்கு வரல, இது ஏன் இப்போ மட்டும்? இப்போ அரசியலினுடைய தலைவர், மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர், அன்னைக்கு நடிகர், அதனால் வித்தியாசம் நிறையா இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த இதை? நீங்கள் போய் கலந்துக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பல பேர் போனாங்கன்ற மாதிரி கேள்வியெல்லாம் பட்டோம். இல்லை, இங்கேருந்து 860க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்கிறாங்க. உலக அங்கே தான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எங்க அரசியல் பேசிட்டாரே, நாசுக்கா பேசினாரே. ஒரு குட்டி கதை சொல்லியா? ஆமாம். அதாவது ஒரு செய்தி, மலேசியாவுடைய மன்னரே கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி. அப்படி இருந்துமே உணர்ச்சி பொங்க ஒரு தொண்டர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை காட்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அவரை வெளியில் எடுப்பதற்கான முயற்சியை தாய் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அவங்க தான் ஆரம்பத்திலே சொன்னாங்களே அரசியல் சம்பந்தமான உணர்ச்சியின் கிளம்பாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லாத பார்த்துக்கலாம்.
ஏன்னா இது போன்றது உணர்ச்சிகரமான சம்பவங்கள் அந்த இளம் வயது உள்ளவங்களை கட்டுப்படுத்துறது தானே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தானே என் போன்றவர்களை களமிறக்கி இருக்கிறாங்க தலைவர். அதுல பொதுக்கூட்டத்தில் கம்பத்தில் ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்கன்ற குற்றச்சாட்டு ஃபுல்லா இருந்தது. காரணம் இது போன்ற செயல்கள் தான். ஒரு தலைமை சொன்னால் கீழே கேட்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஏன் இல்ல தாவே அரசியல் பக்குவம்னு பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வளர்த்தாறு திருடுற கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல. தலைவர்கள் பேசுகிற போதே சுற்றுச்சுவரை ஏறி குதித்து சரக்கடிக்கிற கூட்டத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. நாற்காலிகள் மாநாடு நாட்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? முதியவர்கள் மாநாடை கண்டதுண்டா? நாளைக்கு மகளிரணி மாநாடு வேற பம்மட்டம் அடித்து கொள்ளுகிற மமதைகள் இந்த நாட்டில் என்னைக்காவது மகளிரணி மாநாடுன்னு நடத்திய வரலாறுகள் உண்டா? நடத்த வச்சிருக்கிற பேர் இயக்கம் தமிழக வெற்றிக்கிறாங்க, அதுவும் கொங்கு மண்டலத்தில். வாங்க, திமுகவுக்கு ஏற்கனவே அணியாக பல்வேறு அணிகள், சார்பு அணிகள் அதிகம். அவங்க எப்பயுமே நடத்துறது தானே. இளைஞர் அணி கூட்டம் நடக்கும், மகளிர் அணி கூட்டம் கனிமொழி தலைமை நடக்கும்ன்றது இயற்கை தானே. இது நீங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க? ஆமாம், சரியாக சொல்கிறேன். ஏன்னா கொங்கு மண்டலத்திற்கென்றே இப்போ ஒரு மகளிர் அணி கூட்டத்தை, அதுவும் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்கிற கூட்டம்னு வேற, வாய்ப்பீற்றல் வேற. அது பார்த்துக்கோங்க. இப்போ காரைக்குடியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்தெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு 200 ஊவாக்கு இப்போ 2000 ஊவாயை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. நல்ல நாளைக்கும் சரக்கு நல்ல அமோகமாக வெற்றி விற்பனை செய்யும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த நாடை குடிகார நாடாக்கி வைத்த குடிமகன்களில் இவங்கள்லாம் நாளைக்கு மகளிர் மாநாட்டில் கூட மிகப்பெரிய அளவிற்கு மது விற்கப்படும். இது பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகள் மேலேயும் சுமத்தப்படுற குற்றச்சாட்டு. எல்லா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க உங்கள் தொண்டர்கள் மேலே ஏறுறாங்க, தலைமை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடிச்சிட்டு வரான்னு சொல்கிறாங்க, குடிக்கிறாங்க. அதுக்கு தலைமை என்ன செய்யும்? அப்புறம் அந்த கேள்வியை வைக்கிறீங்க. நீங்கள் வைக்கிறதே தவறுல. என் தம்பிகள் தலைவரை பார்ப்பதற்கு தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு மரத்து மேலே ஏறுறான்னா, அதுவும் மின்சார மரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை குற்றம் சாட்டுறாங்க. ஒரு வார்த்தை இப்போ திருப்பி ஒரு 2-3 கட்சினால் பரப்பப்படுது அப்படின்னு. விஜய் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தற்கூரிகள் அப்படின்ட்டு இந்த வார்த்தை ரொம்ப, அவரே கூட இதில் சொன்னார், விஜய் அவர்களே கூட சொன்னார், தற்கூரின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தற்கூரியர்கள் அல்ல அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை திருப்பி பரப்புறதை பார்க்குறீங்களா? அது அதாவது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு வார்த்தை இல்லை. தற்குறிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பெரும் தற்குறிகளாக இருக்கிறார்கள். எங்கள் மீது என்ன களங்கத்தை இவர்கள் சொல்ல முயற்சிக்கிறார்கள், எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டை பதிவு செய்ய நினைக்கிறார்கள்? எதுவுமே இல்லை. சொந்த உழைப்பால் முன்னேறி தலைவர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர். பயந்து நடுங்கிறாங்க, அலறாங்க, கதறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் இன்னொரு கட்சி மாநாடு, ஒரு பக்கம் இன்னொரு கட்சி மாநாடு, இன்னொருத்தர் அப்படியே தெருவெல்லாம் சுற்றுறாரு. சுத்துங்க, எல்லாத்துக்கும் பதில் 2026 மிக உக்கிரமான போர்க்களத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அந்த போர்க்களம் என்பது சாதாரணமானதல்ல. கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடைபெறுகிற உக்கிரப்போர். போட்டு பார்ப்போம் வாங்க. அதில் அந்த கொள்கை அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க என்ன கொள்கையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நேற்று கூட நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போதும், நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போதும், பாஜகவை கொள்கை எதிரி, திமுகவை அரசியல் எதிரின்னு சொன்னாங்க. எந்த கொள்கைன்னு அவரை முதல்ல எந்த கொள்கை அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குல்ல. எதிராளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் அடுக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற மாபெரும் தத்துவத்தை எங்கள் தலைவராக்கி அவருடைய கொள்கைகளை உள்வாங்கியிருக்கும். அதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அம்பேத்கர் அவருடைய தான் தலைவராக கொண்டு போனாங்களா? அவங்க இளைஞர் மாநாட்டிலே அவங்க தான். அகில இந்திய அளவிலேயே அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் நாங்கள் கொள்கை தலைவராக இருக்கிறோம். நாங்கள் நேதாஜியும் கொள்கை தலைவராக ஏற்க முடியும், அவங்களெல்லாம் வழிகாட்டியாக வச்சுருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு அளவில் எங்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் போன்ற ஆளுமை மிக்க பெருந்தலைவர்களை நாங்கள் கொள்கைவாதியாக ஏற்றுக்கிறோம். எளிமையான வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காக. எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டிங்க, நீங்கள் தனி விமானத்தில் தான் போகிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல், காமராஜர் காலத்தில் அப்படி ஒரு வசதி இருந்துச்சுன்னா அவரும் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அறிவியல் முன்னேற்றத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் என்ன தப்புன்னு சொல்கிறீங்க? எளிமைன்றது அந்த இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. விரைவாக போகணும், விரைவாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த காலத்தில் மிதிவண்டியில் கூட பிரச்சாரம் பண்ணாங்க, மாட்டு வண்டியில் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கா சூழல்? எங்கள் தலைவர் பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த சூழல் இப்போ மாறிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு இது பார்த்துருப்போம். ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்து புலங்குவான் வாழும் வானூர்தியில் தான் இறங்குவாங்க. ஆமாம், எல்லாமே அதில் தான் வருவாங்க. இங்கிருந்து அந்நியப்பட்டே இருப்பாங்க. அந்த சூழல் இப்போ நடுவில் இறங்கி எளிய மக்களோட பழக வேணாமா அப்படின்ற ஒரு தொண்டராக, உங்களுடைய தொண்டராக இருந்தால் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக 3 முறை உருவாக்கி காட்டினாங்களே. அதை தான் கேட்குறேன். அந்த சூழல் உருவாகுதான்னு தான் கேட்குறேன். இப்போ இங்கே வெற்றி தோல்வியை பற்றி நான் பேசலை, வெற்றி தோல்வியை பற்றி இப்போ பேசலை. அந்த சூழல் உருவாகுதா அப்படின்னு தான் கேட்குறேன். அதை விட மிக கடுமையான சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி கொண்டிருக்கிறது.
இல்லை, அந்த சூழல் நான் என்ன கேட்குறேன்னா, அது போன்ற ஒரு ஒரு தொண்டர்களோடு நெருங்கி பழக முடியாத ஒரு நிலைமை மீண்டும் வருகிறதா? அப்படியெல்லாம் கிடையாது. தலைவர் அவர்கள் பாதுகாப்பு கருதி அவரை சுற்றி இருக்கிற பாதுகாவலர்கள், எஜெட் பிரிவு பாதுகாவலர்கள் கொஞ்சம் கடுமையாக, உங்கள் தொண்டர்கள் தானே கூட இருக்காங்க, உங்கள் ரசிகர்கள் தானே கூட இருக்காங்க. உணர்ச்சி புலம்பில் கையை நீட்டுவதும் கை கொடுப்பதும் என்பது, ஆனால் அதுக்குள்ளே ஊடுருவியவனாலும் இல்லாத நேற்று கூட விமான நிலையத்தில் இறங்கி கீழே விழுக போயிருக்கிறாரு, பிடிச்சி தள்ளி. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் பாதுகாக்கிறோம், அதனால தான் வந்து யாருக்கும் கை கொடுக்காமல் தடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தலைவர். அந்த ரீதியில் நாங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்த போது கூட என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தோட ஏதோ ஒரு இணக்கமாக போகிறதுனால தான் அந்த பாதுகாப்பு. கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க, மத்திய அரசு எல்லாமே செஞ்சு தருது. இப்போ நீங்கள் கரூர் சம்பவத்தில் கூட மிகப்பெரிய ஆதரவு யாருன்னா பிஜேபி தானாக வந்து ஆதரவு, அதிமுக தானாக வந்து ஆதரவு. எதுக்குன்னா அவர் ஒருவேளை நம்முடன் கூட்டணி வைத்துக்குவாரோ அப்படின்ற ஒரு நிலைமைக்காக அப்படி நினைச்சாங்க சொல்கிறாங்க. 41 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு எல்லா கட்சியுமே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அண்ணன் எழுச்சி தமிழர் கூட வந்து ஆதரவு கொடுத்துரு. அதுக்காக விசிக தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பணியாற்ற இருக்கிறது என்று பேச முடியுமா? முடியாது. அவர்கள் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் இந்த விடயத்தில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அது அவரவர்கள் மனிதநேயத்தோடு கருத்தை விவாதித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், கலந்துரையாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிகள். அவ்வளோதான். இல்லை, நேற்று கூட இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் ஜனநாயக முறைப்படி ஜனநாயகன் முடிவு எடுக்கட்டும். அவங்க இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எங்களோட வந்தால் தான் அவங்களுக்கு சேஃப்ன்றாங்க. அவர்கள் யார்? பிஜேபி. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? இருந்தாலும் நாங்கள் கூட்டு சேர மாட்டோம். ஏன்னா நாங்கள் பெரியாரின் பேரன்கள், உண்மையான பெரியாரின் பேரன்கள். நானும் எந்த திருத்தலத்துக்கும் போனதில்லை, எங்கேயும் போகிறதில்லை. பெரியார் வழியை பின்பற்றக்கூடியவனில் நானும் ஒருவன். என்னை என் தலைவர் ஏற்றிருக்கிறார் என்றால் அதுவே பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற தத்துவத்திற்கு சமம். இப்போ தான் அந்த கொள்கைக்கு வரும். உங்களோட கொள்கையை எதை முன்வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருதில்ல? ஆமாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற எங்கள் முப்பாட்டன் வள்ளுவனின் வரிகளை கொள்கையாக்கியிருக்கணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேலுநாச்சியார் என்பவர் சொல்லுங்கள். ராமநாதபுரம் சொல்லாவை ஆண்டு கொண்டிருக்கிற போது அவருடைய கணவர் முத்துவடுகநாதரை படுகொலை செய்யப்படுகிறார்கள். தன் கைக்குழந்தையோடு வேலு நாச்சியார் அவர்கள் களத்திற்கு செல்ல வேண்டும். சிவகங்கை சீமையை ஆண்டு கொண்டிருந்த மருது சகோதரர்களை போய் அணுகுகிறார். பிறகு ஆங்கிலேயப்படை மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சிக்கிறது. திண்டுக்கல்லில் ஆற்காடு நவாப் படைகளிடம் போய் தஞ்சமடைந்து குயிலி என்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்ணை உக்கிர போர் நடத்துவதற்கு முதன்மை தலைவியாக அனுப்பி முதலாக உலகத்திலேயே தற்கொலைப்படையை உருவாக்கிய ஒரு மாபெரும் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய தத்துவத்தை நாங்கள் கொள்கையாக ஏற்றிருக்கிறோம். எப்படி போராடணும் அப்படிங்கிறத. அஞ்சலையம்மாள் என்கிற அப்பழுக்கற்ற ஒரு மாபெரும் சேவை நாயகியாக வலம் வந்த அஞ்சலையம்மாளை நாங்கள் சேவை மனப்பான்மையோடு எங்கள் கொள்கை தலைவியாக ஏற்றுக்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கள் செய்த செயற்பாடுகள் தான் எங்களுக்கு கொள்கைகள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவமே எங்களுக்கு கொள்கைகள். வேற என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை, அவங்க கேட்குறது என்ன, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பிட்டு தாவேக்கா என்ன கருத்துக்கள் நினைக்கிறது? என்ன பிரச்சனை? தமிழகத்தில் என்ன பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை என்ன? இல்லை, தமிழகத்தில் உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக தெரியும். தமிழகமே நீங்க தான் அதைத்தான் சொல்றேன். இப்போ எங்களை விட மிக குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது தாவேக்கா தான், திமுகவை இல்லையா? ஏன்னா நீங்க நேரடியாவே சொல்றீங்க தாவேக்காக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி, மற்றவங்க யாரும் களத்திலே இல்லை அப்படின்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கிறீங்க. அப்போ நேரடியாக களத்தில் இருக்கிறவர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க எதிர்வினை ஆட்டணும் இல்லையா? அதுதான். இப்போ தமிழ்நாடே குட்டிச்சோராய் கிடக்கிறது. பிரச்சனைகள் வந்து 1-2 அல்ல, லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது. எந்த பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஆட்சியை அகற்றுவதே எங்களுக்கு பிரச்சனை. இதை அகற்றிவிட்டால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்கிறதா எங்கள் ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் ஏதாவது நடத்தி தான் அவங்க காமிக்கணும். நம்ம அரசுக்கு எதிராக தீர்வு என்ன நடந்திருக்கிறது? இல்ல, தீர்வு நீங்க நோக்கி நகர்றது அவங்க தான் கேள்வி கேட்கணும். ஆனா நடக்குது இல்ல. இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஆதரவாக கருத்துக்கள் என்னன்னா தூய்மை பணியாளர் போராட்டத்தை நீங்க பனையுறவு செஞ்சதை வந்து தவறா சொன்னீங்க. இல்ல நாங்க எங்களுக்கு பாதுகாப்பு, எங்க தலைவருக்கு பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது. ஆகையால் பனையூருக்கு வர வச்சோம். அவங்களே மனமும் வந்து வந்தாங்க. நாளைக்கு தேர்தல் நேரத்தில் வெளியில வரணும்ல, அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். தேர்தல் கமிஷன் இப்ப இந்த திமுக அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வருகிற போது தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல். அன்றைக்கி இப்போ காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்து தான் அசம்பாவிதம் நடந்தால் அப்புறம் எங்கள் காவல்படையை நாங்கள் இறக்கி விடுவோம். எங்கள்கிட்ட காவல்படை இருக்குது தெரியுமில்ல. கரூருக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்களோ? ஆமாம், தொடங்கிட்டோம்ல. சும்மா இருப்போம். தொண்டர்கள் நீ
தொண்டர்கள் காவல்படை அணி. காவல்படை அந்த அதாவது இவங்க ஓய்வு பெற்ற இவங்களை வைத்து காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் முறையான பயிற்சிகளை எடுத்து தான் களத்திற்கு வருகிறார். இங்கே இருக்கிற இந்த காவல்துறையை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. தேர்தல் நேரத்தில் பார்ப்போம், சரியாக செயல்பட்டால். அப்படிப்பட்ட காவல்துறைக்கு உங்கள் தலைவர் நன்றியே சொன்னார். கரூரில் முதல்ல ஏறின உடனே காவல்துறைக்கு நன்றி என்று மிகச்சிறப்பாக. அதனால தான் படுகொலை செய்தார்கள். படுகொலை செய்தார்கள். சிபிஐ விசாரணை தான் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, நாங்கள் அழுத்தமாக சொல்லுவோமே. இன்னைக்கு கூட எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும், எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புஷியார் அவர்களும், நிர்மல்குமார் அவர்களும் இன்றைக்கு டெல்லியில் தலைமை சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ அலுவலகத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக தான் நிற்கிறோம். அது படுகொலை இல்லை, அவங்க ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லா ஆஜராயிருக்காங்க. சட்டத்தை மதிக்கிறோம், ஆசராயிருக்கிறோம். உங்கள் மாதிரி பிணை போட்டே நாங்கள் வாழலையே. இவங்கள தான் பிணை வாங்கினாங்கல்ல. வாங்கினாங்க. எதுக்கு பிணை வாங்கினாங்க? இவர் புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பொய் வழக்குக்கு பிணை வாங்கி தானே ஆகணும். அவங்க தரப்புல அது பொய் வழக்கும்பாங்க, உங்க தரப்புல நீங்க பொய் வழக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ கொள்ளையடிச்சதெல்லாம் பொய்யா? அப்போ நீங்கள் முன்னாலேயே இதை பற்றி இது கேட்கல. நீங்கள் அவர்கள் உங்கள் தலைவர் சொன்னது ஒரு தடவை சொன்னார் இல்லையா, 1967 அப்புறம் தமிழகத்தில் இந்த கட்சிகளால் தான் மிகப்பெரிய ஊழல் கடைபிடிச்சது எல்லாமே சொன்னார். ஏன் கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் இவரே ஸ்டேஜ் மேலே நின்று ஐயாவுக்கு ஒரு சிலை வைக்கணும் ஆசைப்பட்றேன்னு ஒரு காணொலியெல்லாம் இருக்குது. அப்போ தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேள்வி என்னன்னா, அப்போ தெரியலையா? ஒரு சிலை தான் வைக்க சொன்னார். தெருவாவா சிலை வைக்க சொன்னார். இல்லை, அவர் வியந்து பாராட்டினார்ல. அப்போ திமுக இவ்வளவு தவறை செஞ்சுருக்குன்னு அவருக்கு சின்ன வயசு கிடையாது, 50 வயது ஆயிடுச்சு இல்லையா. அப்போது 50-40 வருஷமாக அவங்க சிக்கல் 77 ஆட்சி பிடிச்சாங்க. 67 ஆட்சி பிடிச்சாங்க. 77 எம்ஜிஆரில் 67 ஆட்சி பிடிச்சாங்க. 67 கிட்டத்தட்ட 50 வருடமாக இருக்கக்கூடியவரை ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் பாராட்டிட்டு இப்போ 40 வருஷமாக இவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு முரணாக தெரியலையா? கலைஞர் என்பவர் அண்ணாவால் வார்க்கப்பட்ட ஒரு வார்ப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சர்க்காரியா கமிஷனில் சிக்கினார், ஆனால் விடுதலையானார். அதற்கு பிறகு நுணுக்கமான கொள்ளைகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார், மாற்று கருத்தில்லை. அன்றைக்கு தலைவர் அவர்கள் ஒரு நடிகர், இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்போ அரசியலும் தான் மோத வேண்டும். அன்றைக்கே அவரை கலைஞர் கருணாநிதியை புகழ்ந்தது ஒரு திரைப்படத்தில் அவர் கோலோச்சிய விதம், திரைப்படத்துறைக்கு அவர் எழுதிய வசனங்கள் எல்லாம் சேர்ந்து தான் கலைஞரை அவர் பாராட்டினார். ஆனால் அரசியல் ரீதியாக அன்றைக்கு அவர் பாராட்டியிருப்பார். அதைத்தான் கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களை சுட்டிக்காட்டி பலவர் சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு நடிகராகிட்டு அரசியல்வாதி ஆகிட்டார். அரசியல்வாதம்னு பல கொள்கைகள் பேசுகிறாங்க. போராட்ட குணம் இயற்கையிலேருந்து களத்தில் இருந்திருக்கணும்ல. இப்போ திடீர்னு ஒரு நாள் நேரடியாக நாங்கள் கம்யூனிஸ்டுகள் போராட்டவாதிகள் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். தீர்வு என்ன, எங்களுக்கு அதுதான் முக்கியம். தீர்வை நோக்கி நாங்கள் போராட்டவாதிகள் தான் ஒத்துக்கிறீங்க. அதை ஒத்துக்கிறோம். நாங்கள் மாற்று கருத்தில் கம்யூனிஸ்டுகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, போராட்டங்களுக்கு பேர் போன இயக்கங்கள். ஆனால் தீர்வு காணாமல் போராட்டம் எதற்கு? நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். எங்களுக்கு தீர்வு தான் முக்கியம். நடைபெறுகிற போராட்டங்களுக்கு பெரிய பெரிய விடயம் அல்ல. ஆகையால் தான் இன்றைக்கு கவின் படுகொலைக்கே வழக்கு போடுகிற இடத்தில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஆணவ அந்த திமிர் படுகொலைகளுக்கு தடை வேணும், அதற்கு ஒரு சட்டத்தை முறையாக இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் அது ஹேரிங் வருது, கொஞ்சம் பொறுத்துருங்க. நாங்கள் தீர்வை நோக்கி பயணிப்பதால் தான் போராட்டங்களில் அடியெடுத்து வைப்பதில்லை. ஏன்னா எல்லாமே சட்டம் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க சட்ட ரீதியாக தான் போவேன். எங்களுக்கு சட்ட ரீதியாக தானே இயக்குறாங்க. இல்ல, நீங்க அரசியல் இயக்கமா இருக்க வேண்டிய, நீங்க போராட்டம் பண்ண மாட்டேன், எதுவாக நான் கோர்ட்டை கேஸ் பண்ணா ஒரு வழக்கறிஞர் செய்ய வேலை தானே. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எங்களை ஒவ்வொன்றையும் சட்ட ரீதியாக தானே எங்கள் கட்சியை செயல்படுத்துகிறாங்க. ஒரு சின்ன கூட்டம் அப்படின்னா கூட நாங்கள் நீதிமன்றம் போய் தான் எங்களுக்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டிய துர்பாக்கிய நிலை தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன யோசிப்போம் சொல்லுங்கள்? போராடுவதற்கு அஜித்குமாரனுடைய அந்த மரணத்திற்கு நாங்கள் அக்கிரமக்காரர்கள், அரசாங்கத்தின் ஊழியர்கள் அஜித்குமாரை படுகொலை செய்கிறார்கள். எங்கள் தலைவர் நேரடியாக சென்று விட்டு இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நடத்தினார். அது பேசும் பொருளாக இருந்தது. ஏன் நடத்தினார்? அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நடத்தினார். அதிகார வர்க்கத்தை எந்த இடத்தில் எதிர்க்க வேண்டுமோ அதற்கு கடுமையாக எங்கள் இயக்கம் எதிர்க்கும், போராடும். அது நுணுக்கமான போராட்டம். அந்த போராட்டம் எப்படி எந்த வடிவில் செய்வோங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அஜித்குமார் கூட இப்போ நேரடியாக போய் பார்த்தாரு. அப்போது மிக பெரிய ஒரு தள்ளுமுள்ளோ கூட்டம் எடுத்து பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாகலை. அவர் வீட்டுக்கு தனியாக தான் போனார். மீடியாக்கள் வந்தது, எல்லாரும் பார்த்தாங்க.
இப்போ நீங்க ஒவ்வொரு இடங்களில் கூட்டம் வரும் பொழுது இப்போ நீங்க சொன்னீங்க பாதுகாப்பு காரணங்கள் சொல்றீங்க, பாதுகாப்பு காரணங்கள் சொல்லி கூட்டம் அதிகமாக வருதுன்றீங்க, அதனால பிரச்சனை ஏற்படும் அப்படின்றீங்க. இது எதுவுமே அந்த மாதிரி சம்பவங்களுக்கு வரல. என்ன எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு அவராக தனியாக இறங்கி போன மாதிரி வீடியோலாம் பார்த்து காணொலிலாம் பார்த்துருக்கேன். நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசாதீங்க. நான் அஜித்குமார் கூட 5 மாதத்துக்கு முன்னால் சொல்கிறேன். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கு காலம் வேறு, இன்றைக்கு காலம் வேறையாகி இருக்கிறது. இப்போ என் போன்றவர்கள் கட்சிக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கே அவர் நடிகராக இருக்கும்போது நாங்கள் படம் பார்த்து ரசித்தோம், அவ்வளோதான், கடந்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கடக்க முடியாத இடத்தில் எங்கள் தலைவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. இந்த ரசிகர்கள் தானே இன்றைக்கி தொண்டர்களாக இருக்கு. அப்படியெல்லாம் இல்லையே, நான் அன்னைக்கு ரசிகராக மட்டும் இருக்கலையே, படங்களை பார்த்து ரசிப்பேன், அவ்வளோதான். அவருக்கு ரசிகர் உங்களை போன்றவர்களை நான் சொல்லலை, இளம் வயதினர் எல்லாருமே ரசிகர்களாக இருந்தால் நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல, இளைஞர்கள் எல்லோருமே அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை ஒட்டுமொத்த இளைஞர்கள் நம்ம சொல்ல முடியாது, தேர்தல் வந்தாலும் சொல்ல முடியும். அது அப்படியெல்லாம் கிடையாது. தேர்தல்லாம் முடிய போகுது, நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், எளிமையாக வெற்றி பெற போகிறோம். களம் கடுமையாக, இந்த பக்கம் களம் கடுமையாக இருக்கின்றத ஒற்றுங்க. அதாவது களம் கடுமையாக நம்மளும் ஒத்துக்கிறோம், எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதாவது முன்பு அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இருந்தது, இப்பொழுது 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. இங்கே வந்து கூட்டணி 2 பக்கமும் வலுவாக வலுவாக 2 பக்கமும் காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன முடிவு என்னன்னு தெரியல, வந்தாலும் தெரியும். ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஒருத்தர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பேசாரு, சிதம்பரம் போய் திருப்பி திமுகவை பார்க்குறீங்க. அதாவது இங்கே திமுக ஆதரவு கூட்டம்னு ஒன்று இருக்குது, தாவேக்கு ஆதரவு கூட்டம் மாறிடுச்சு காங்கிரஸ்லன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது. அந்த இடத்த கொண்டு அந்த நிற்பாட்டியது தாவேக்கா தானே, அதுக்கு பெருமை போடுங்க. காங்கிரஸ் பேரியக்கம் மிக சாதுரியமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு விரைவில் இணைய இருக்கிறார்கள் என்கிற தகவலை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அப்போ அது இருந்தாலும் உங்களுக்கு நீங்களும் பலமான கூட்டணியாக மாறுவீங்க, வலுவான கூட்டணி. ஆனால் அடிப்படை கட்டமைப்புன்னு இப்படி பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸுக்குன்னு என்று ஓட் பேங்க் இருக்குது தமிழகம் ஃபுல்லாக. ஆனால் திமுக அதிமுக மாதிரி கட்டமைப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். யாருக்கு கட்டமைப்பாக இருக்கா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படை கட்டமைப்பு, பூத் லெவல் கமிட்டி வரையும் கட்டமைப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்போ யார் இல்லைன்னு, எந்த கட்சி இல்லைன்னு? தாவேக்காக்கும் சரி, இன்னும் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தானே அது. கிராமம் கருவேலங்காட்டு கிராமம், இதுவரை எந்த கொடியும் பறக்காத கிராமம். ஆனால் என் ஊரில் இன்றைக்கு வானை தொடுகிற அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கருவேலங்காட்டுக்குள் பறந்து கொண்டிருக்கிறது. சாதாரண குக்கிராமம், ஆடு மாடுகளை மேய்க்கிற அன்றாடங்காய்ச்சி மக்கள். எப்படி அந்த கொடி பறந்துச்சு? எப்படி அங்கே பூத்து கமிட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கு? 6 பூத் கமிட்டிகள் உருவாக்க, இப்போ எல்லாமே பூத் கமிட்டியில் எல்லாமே 234 தொகுதிகள் எல்லாமே கட்டமைச்சு முடிச்சாச்சு. பூத்து கமிட்டி மட்டும், பூத்து கமிட்டியை கண்காணிப்பதற்கென்றே ஒரு குழு இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் நியமித்திருக்கோம். அந்த ஊரை சார்ந்தவர்களே, ஒரு கிராமத்தில் பூத்து கமிட்டினா அதே ஊரை சார்ந்தவர்களே கண்காணிப்பு பிரிவையும் உருவாக்கியிருக்கிறோம். இல்லை, கிராம லெவல்களில் வந்தால் பெரிய விஷயம். இப்போ எல்லாருமே பொதுவாக வந்து சிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் அதை நம்பி தான் எல்லாரும் பேசுவாங்க. கிராம லெவலில் பூத் கமிட்டி அமைக்கிறதுன்றது பெரிய விஷயம். நீங்கள் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் கிராமங்கள் தோறும் செம்பனார். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 30% ஓட்டு வச்சுருக்கோன்றாங்க, அதிமுக ஒரு 28% ஓட்டு, அதுவே ஒரு 58% அப்படி சொல்லாதீங்க. 1.5 கோடி ஓட்டு வாக்கு வங்கியை வச்சிருக்கிறோம்னு சொல்லி 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்த்தா திமுக தனித்து நிற்பதற்கு தகுதி இல்லாமல் நிற்கிது. தாவேக்காவும் இப்போ காங்கிரஸுக்கும் எல்லாருக்கும் ஆசைப்படுறீங்கல்ல? இருங்க நாங்கள் சொல்லலையே 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்களா சொன்னோம். 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட திமுக தனியாக நிற்க வேண்டியதானே. நீங்கள் தானே காலம் முழுவதும் ஆட்சி அமைக்கலாம் 1.5 கோடி பேர் இருந்தால், அப்புறம் உங்களுக்கு கூட்டணி. அதே மாதிரி தான் அதிமுகவுடைய நீங்கள் என்ன சொன்னீங்க, 1 கோடி உறுப்பினர்களை நாங்கள் கொண்ட பேர் இயக்கம்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? அதுவும் பொருந்தாத கூட்டணியோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் முதலமைச்சராகும்னு பகல் கனவு காண்கிற இந்த இயக்கங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவதற்குத்தான் தமிழக வெற்றி கழகம் தன்னெழுச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறது. அப்படிங்கும்போது நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், கொள்ளையடித்த கட்சிகளுக்கெல்லாம் இந்த மக்கள் சரியான பாடம் புகட்ட இருக்கிறார்கள். இவ்வளோ நாளாக என்ன நடந்துச்சுன்னா, யாருக்கு போடுறது, சரி ஓகே இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவனுக்கு இவன் பரவாயில்லன்னு வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்ததுக்கு பிறகு 2மே வேண்டாம், இவன் தான் சரியான தலைவன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். மூளை முடுக்கெல்லாம் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்து எங்கள் தலைவரை பார்க்க வர்றாங்க. செலவுக்கு பணம் வேணும்னா மாதம் 1000 ரூபா போடுற அந்த பணத்தை எடுத்து கொஞ்சோண்டு செலவுக்கு எடுத்துகிட்டு ஓடி வர்றாங்க எங்கள் தலைவரை பார்க்க. அதான் கேட்குறாங்க, அவங்க பார்க்க வராங்களா பேசுகிறத கேட்க வராங்களா அப்படின்னு. பார்க்க வர கூட்டம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே. பார்க்க வந்தால் முத நாள் இரவே வந்துடுவாங்களா என்ன சொல்லுங்கள்? நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி சோத்தை கட்டிட்டு வருவாங்களா என்ன? எந்த தலைவருக்கும் வாய்க்காத வாய்ப்பை எங்கள் தலைவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். 3 நாளைக்கு முன்னாடியே புள்ள குட்டி எல்லாத்தையும் கலந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் சொல்லுவார்,
குழந்தைகளை கொண்டு வராதீர்கள், கர்ப்பிணிகளை கொண்டு வராதீர்கள், முதியவர்கள் வர வேண்டாம், பல முறை சொல்லிட்டோம். ஆனால் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்கிற மகளிர் மாநாட்டில் என்ன தெரியுமா, பாலூட்டும் அறை தனியாக உருவாக்குறாங்க. அப்படின்னா என்ன, பிஞ்சு குழந்தைகளை நீங்கள் தூக்கிட்டு வரலாம், நாங்கள் உங்களுக்கு காசு கொடுத்துருவோம், குழந்தைக்கும் காசு வரும், அப்படி தானே அர்த்தம்? இல்லை, மகளிர் அணியின் போது எல்லாரும் தானே சேர்ந்து வருவாங்க. மகளிர் அணின்னா அதுக்கு குழந்தையோட கை குழந்தையோட அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு? காசு கொடுத்து கூட்டிகிட்டு வாரீங்க, இல்லைன்னு சொல்லலை. வறுமையில் வாடுகிற எங்கள் மக்கள் நீங்கள் அடித்த கொள்ளை காசை வாங்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். அப்படிங்கும்போது பச்சிளம் குழந்தைகளை தூக்கிட்டு வர்றது, பால் ஊட்டு முறை எதுக்கு தனியாக? எங்களுக்கு அந்த இதை நீங்கள் பார்த்தீங்களா? நாங்களும் லட்சம் பெண்களை கொண்டிருக்கிற பேரியக்கம். அப்போ அந்த பெண்கள் பாலூட்டும் முறை உருவாக்கப்பட வேணும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னீங்களா? 84 விதிகளில் அதுவும் ஒரு விதி. அது ஏன் திமுகவுக்கு பொருந்தலை? அப்போ ஆளுங்கட்சின்னா அவங்க எதை வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏற்றார் போல் சட்டத்தை வளைத்து ஏமாற்றி எதை வேணாலும் செய்யலாம். எங்களுக்கு புதிய புதிய சட்டங்களை நீங்கள் உருவாக்குவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு மட்டும் விதிகள் இல்லை, எல்லா கட்சிக்கும் அரசியல் இல்லை. 84 கோர்ட்டே சொல்கிறாங்களே நிறைய விஷயங்களை நீங்கள் தடை. அப்போ எல்லா கட்சிக்கும் அது பொருந்தணும்ல. 84 விதிகளை உருவாக்கி ஈரோடை மாநகரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு புதிய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த அக்கிரமாட்சி. உங்களுக்கு அது பொருந்தாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏவா வேலுன்னு ஒரு அமைச்சர் தெரியுமில்ல, பார்த்தா 10 நாளைக்கு சோறுதிங்க வேண்டாம். அடித்த கொள்ளையில் வெள்ளி நாற்காலி. என் தாய் குலங்கள் 1 கிராம் வெள்ளி தோடு போடுவதற்கு வக்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம். நீங்கள் கேஸ் போடலாமே, நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் ஏன் கேஸ் போடணும்? மக்களுக்கு அதுக்கான முடிவு எடுப்பாங்க. ஆற்றுல அடிச்சுட்டு போணுச்சு 16 கோடி ரூபாய் செலவில் ஒரு பாலம், பார்த்தீங்களா இல்லையா?